அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் இருக்கின்ற ஸ்தலம் என்று சொன்னால் திருமங்கலங்குடி, திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருமங்கலங்குடி என்ற ஒரு தலத்தில் இருக்கின்றோம். ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் கோயில், ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ பிராணநாதேஸ்வரர் கோயிலில் இருக்கும். பிராணன் என்று சொன்னால் உயிர், உயிர் கொடுத்த ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அற்புத ஸ்தலத்தில் நம்ம இருக்கோம். இந்த கோயிலுக்கு வரணுன்னாலே ரொம்ப பாக்கியம் இருக்கணும். மாங்கல்ய வளம் தருவதற்காகவும் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி அடைவதற்கும் இந்த அம்பிகை ஒரு பக்தியுடைய பக்திக்கு வேண்டுதலுக்கு இணங்க சாவித்திரி யமதர்மன் கிட்ட போராடி எப்படி சத்தியவானை மீட்டெடுத்தாலோ அதே போல இங்கே இதே அமைப்புள்ள ஒரு வரலாறு தான் இதற்கு உண்டு. குலோத்தங்க சோழன், அந்த குலோத்தங்க சோழனுடைய அமைச்சராக இருந்தவர் தான் அலைவாணன். அந்த அமைச்சராக இருந்த அலைவாணன் என்ன செய்கின்றார், மன்னனுக்கே தெரியாமல் அந்த சிவலிங்கத்தை கண்டெடுத்து மன்னனுக்கே தெரியாமல் ஒரு கோயில் கட்டி வழிபடுகின்றார். இதை கண்ட குலோத்தங்க சோழனானப்பட்டவன் ரொம்பவும் வெகுண்டெழுந்து, எனக்கே தெரியாமல் நீ கோயில் கட்டி இப்படி வழிபடுகிறாயா, உனக்கு சிரசேதம் செய்கிறேன் என்று தண்டனை அளிக்கிறார். அப்போது அலைவாணன் அமைச்சர் என்ன சொல்கின்றார், என் உயிர் சென்ற பிறகு என்னுடைய உடலை இந்த திருமங்கலங்குடியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது போன்று திருமங்கலங்குடிக்கு அவருடைய உடல் எடுத்து வரப்படுகின்றது. அவ்வாறு திருமங்கலங்குடிக்கு உடலை எடுத்து வருகின்ற நேரத்திலே அந்த அலைவாணருடைய மனைவியானவர்கள் தொடர்ந்து வந்து இங்கே இருக்கின்ற மங்களாம்பிகை கிட்டே வேண்டி, என் கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று மன்றாடி இந்த மங்களாம்பிகை வேண்டினவுடன் அந்த மங்களாம்பிகை அருளால் அவருடைய கணவராக இருக்கின்ற குலோத்தங்க சோழனுடைய அமைச்சராக இருக்கின்ற அலைவாணன் உயிர் பிழைத்து எழுந்துகிறார். அமைச்சர் அலைவாணனுடைய மனைவி வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் அமைச்சர் அலைவாணனுடைய உயிரை மீட்டு கொடுத்ததன் காரணமாக இந்த ஸ்தலத்திற்கு மங்களாம்பிகை என்ற பெயர். பிராணனை மீட்டு கொடுத்த நாதர் அவர் பிராணநாதேஸ்வரர். ஏன்னா அந்த அலைவாணன் வழிபட்ட அந்த சிவலிங்கத்துடைய அம்சமாக இங்கே பிராணநாதராக பிராணனை மீட்டு கொடுத்ததன் காரணமாக இது பிராணநாதேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. குலோத்தங்க சோழன் அமைச்சர் அலைவாணர் அரசனுக்கு தெரியாமல் நான் கட்டிய அந்த சிவலிங்கம் கோயிலுக்காக அவர்கள் தண்டனை அளித்து அந்த அரசனால் சிரசேதம் செய்யப்பட்ட பிறகு இங்கே அலைவாணருடைய உடலோடு என்ன செய்கிறார்கள், இங்கே எடுத்து வருகின்ற போது மங்களாம்பிகையிடம் வேண்டிதானே அவன் மனைவி அந்த அமைச்சருடைய உயிரை மீட்டெடுக்கிறார். அதன் காரணமாக இங்க பிராணத்தை கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்ததன் காரணமாக இங்க பிராணேஸ்வரர். அந்த அம்பிகை அந்த மனைவிக்கு தாலி பாகியத்தை மீட்டு கொடுத்ததற்காக மங்களாம்பிகை. இங்கே பிராணேஸ்வரர் மங்களாம்பிகை இருவரும் சேர்ந்து திருமணம் பாக்கியத்தை தருகின்றார்கள். யாருக்கெல்லாம் திருமணம் தடையாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் 11 வாரம் திருமணத்துக்காக இங்கே பிரார்த்திக்கலாம். முதல் வாரம் இங்கே வந்துட்டு கூட இங்கே இருக்க கோயில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி 11 வாரம் பூஜை செய்ய சொல்லி பிரசாதமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கவங்க இங்கே திருப்பி மறுமணம் செய்து கொள்ளலாம். இங்கே மறுமணம் செய்து கொண்டால் நீடித்த ஒரு மாங்கல்ய பலம் கிடைக்கும்னு சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னன்னா, இங்கே புத்திரபாகியம் கிடைக்கலன்னா கூட இந்த அம்பிகை கிட்ட வேண்டியிருந்தா புத்திரபாகியம் கிடைக்கும். அதே போல கணவனுக்கும் மனைவிக்கும் ஆரோக்கியம் தருகின்ற அமைப்பு தான் இந்த கோயில். அதே போல லக்ஷ்மி பத்மாசன கோலத்தில் வீட்டிலிருந்து லக்ஷ்மி கடாட்சத்தை தருகின்றார்கள். அதே மாதிரி இங்கே சரஸ்வதி அம்பிகையும் வீட்டிலிருந்து கலை, கல்வி, ஞானம் தருகிறார்கள். சரஸ்வதி என்றாலே அவங்களும் மாங்கல்ய பலத்தை தருகின்ற ஒரு அம்மனாக இந்து சாஸ்திரத்தில் கருதப்படுகிறார். அதற்கடுத்து இந்த தலத்தோட முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்ம தோஷம், பித்ரு தோஷங்களை விளக்குகின்ற ஸ்தலமாக இருக்கின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அகத்தியர் இருக்கிறார்கள். அகத்திய மாமுனிவருடைய அகத்தியரால் வழிபட்டப்பட்ட ஈஸ்வர ஸ்தலங்களில் இங்கே ஒன்று. தென்னாடையுடைய பக்கம் அகசியர் இமயமலையில் பெருமாளுக்கு திருமணம் நடக்கும்போது, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கும்போது அதிக பாரத்தின் காரணமாக அகத்தியரை இந்த தெற்கு பக்கம் அனுப்பியிருக்கிறார் இல்லையா. அவ்வாறு தெற்கு பக்கம் அகத்தியர் பூஜை பண்ண ஸ்தலங்களிலே இந்த பிராணநாதேஸ்வரர் கோயிலும் ஒன்று. இங்கே அகத்தியரால் பூஜைப்பட்ட அகத்தீஸ்வரருக்கு இந்த அகத்தீஸ்வரருடைய சன்னிதானத்திற்கு முன்பாக
அமாவாசை அன்றைக்கு ஓமம் வளர்க்கப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்கே அகத்தியர் ஈஸ்வரர் முன்னாடி ஓமம் வளர்க்கப்படுகிறது. இந்த ஓமத்தில் கலந்து கொண்டால் பூர்வ ஜென்ம சாபம் நீங்கும், பித்ரு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அம்மனுடைய இன்னொரு முக்கிய ஒரு சிறப்புத்தன்மை என்றால், அம்மனுடைய கையில எப்பொழுதும் மாங்கல்ய சரடு இருந்து கொண்டே இருக்கும். நீங்க வெளியிலேருந்து சரடு வாங்கிட்டே போக வேண்டாம். அம்பிகையிடமே மாங்கல்ய சரடு இருக்கும். நீங்க போய் கேட்ட உடனே அந்த மாங்கல்ய சரடு 3 ரூபாய் அந்த சரடு. நீங்க சீட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை சரடு வேணுமோ அந்த சரடுக்கான சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரடு கொடுப்பாங்க. அதுல நீங்க இந்த மாதிரி மாங்கல்யத்தை கோர்த்து கொண்டா கணவனுக்கு நீடித்த ஆயுள் இருக்கும். இதற்கு அடுத்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், இங்கே முனிவருடைய ஒரு பிரார்த்தனையின் காரணமாக, அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தின் காரணமாக, அவருக்கு வியாதி வருகின்ற காலத்தில் இந்த நவகிரகங்களை வேண்டி தொழுது வழிபடுகின்றார். இந்த நவகிரகங்களுக்கு அந்த தோஷம் பிரம்மனுடைய கோபத்திற்கு ஆளாகி நவகிரக அனைவருக்கும் தோஷம் வந்துவிட்டது. அப்போ அவர்களையெல்லாம் நோயால் பீடிக்கப்படுகின்ற காலகட்டத்தில் இந்த பிராணநாதேஸ்வரரை வேண்டிதான் நவகிரகங்கள் தோஷங்களும் விலகினதாக ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த கோயிலிருந்து வணங்கிய பின்புதான் நவகிரக ஸ்தலத்திற்கே நாம் செல்லணும். இங்கிருந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கின்றது. பிராணநாதேஸ்வரியும் மங்களாம்பிகையும் வழிபட்ட பிறகு, ஏன்னா இங்கதான் நவகிரகங்கள் தோஷங்களை தன்னுடைய நோய்களை தீர்த்த ஸ்தலம். இங்கிருந்து தான் ஒவ்வொரு நவகிரகமும் தனக்குரிய ஒவ்வொரு இடத்தில் போய் அமர்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இங்க இருக்கின்ற பிராணநாதேஸ்வரி மங்களாம்பிகை வணங்கிய பின்பு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கின்றது. சூரியன் சுற்றில 9 நவகிரகத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்கின்றது. இறைவன் இறைவியை இங்கே பிராணநாதேஸ்வர மங்களாம்பிகை வழிபட்டு பின்பு எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல அமர்ந்திருக்கு. நாமளும் நவகிரகத்துக்கு வழிபடும் போது இங்கே பிராணநாதேஸ்வரை வழிபட்ட பிறகுதான், நாம் மங்களாம்பிகை வழிபட்ட பிறகுதான் சூரியனை வழிபட்டு அங்கிருந்து முதல் நடுநாயகமாக சூரியனிலிருந்து ஒவ்வொரு கோயிலா செல்ல வேண்டும். இதுதான் ஒரு ஐதீகம். அடுத்ததாக இந்த நவகிரகங்களுக்குள்ள நோய்களை தீர்த்த ஸ்தலமாக இருப்பதனால எப்பேற்பட்ட தீராத வியாதியும் இங்கே தீரும். குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகல் 12 மணிக்கு பிராணநாதேஸ்வருக்கு ஒரு பொங்கல் பிரசாதம் படைக்கப்படுகின்றது, நெய் பொங்கல். அதுதான் இங்கே ரொம்ப சிறப்பு. எருக்க இலையில நான் போன வாரம் முழுது எதேச்சியா இது கிடைச்சது எனக்கு. பிராணநாதேஸ்வரருக்கு வேண்டிய பிரசாதம், அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை எருக்க இலையில வைத்து நமக்கு கொடுப்பாங்க. அது சன்னிதானத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், எருக்க இலையில கொடுக்குற பிரசாதத்தை இறைவனுக்கு முன்பாகவே உண்டு விட்டு அங்கேயே எருக்க இலையை போட்டுடணும். அதற்குன்னு ஒரு கூடை இருக்கு, அங்க போடணும். அந்த ஒரு துளி பிரசாதம் நம்மளுடைய உடலில் இருக்கின்ற பல நோய்களை தீர்க்கின்ற அருமருந்தாக இருக்கின்றது. இதுதான் திருமங்கலக்குடியில் வீட்டிருக்கின்ற பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகையுடைய அருட்கடாட்சம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பாக்கியம் இருக்கணும். திருவிடைமருதூர்லேருந்து ரொம்ப பக்கம். இது திருவிடைமருதூர்லேருந்து 9 நிமிஷம் தான் இந்த கோயில். இங்கிருந்து 1 நிமிஷம், ஒரு கிலோமீட்டர் தான் சூரியநாராயணன் கோயில். இதை சுற்றி பல நல்ல சிறப்பான கோயில்கள் இருக்கு. நம்ம கும்பகோணத்துக்கு வந்தாலே இங்கே ஆரம்பிச்சுட்டு தான் நவகிரக பிரீத்தி பண்ணணும். அதுதான் சிறப்பு. மாங்கல்யம் தரணும். எவ்வளோ வருஷமா கல்யாணம் ஆலன்னா கூட இங்கே வந்து வேண்டிட்டு 11 வாரத்துக்கு வேண்டி பிரார்த்தனை செய்தது கூட திருமணம் நிச்சயமான பிறகு திருமணத்தை இங்கே வைந்து வச்சுக்கலாம். கல்யாணம் உங்களுக்கு வேணும்னா திருமணத்தை எங்கே கொண்டு நடத்தி வைக்கலாம். அல்லது எங்கே திருமணம் நடந்தாலும் மாங்கல்யத்தோடு அந்த மனைவியோடு இங்கே வரணும்னு வேண்டிக்கோங்க. சீக்கிரமே கல்யாணமும் நடக்கும். கூடிய சீக்கிரமே புத்திரபாகியம் நடக்கும். பித்திரு தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம் விலகும். அதே போல தீராத நோய்களை விலகும். என்றும் நித்தியம் மங்களாம்பிகையாக அம்பிகை இருப்பதன் காரணமாக, கையில் தாலிச்சரடுடன் அம்பிகை இருப்பதற்கான நித்திய மங்களங்கள் தருகின்ற அம்மங்களாம்பிகையாகவும், பத்மாசனத்தில் வீட்டிற்கு லக்ஷ்மி மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சி தருபவர்களாகவும், இங்கே வீட்டிருக்கின்ற சரஸ்வதி அம்மையார் நமக்கு கலை ஞான செழிப்பு மாங்கல்ய பலத்தை தருவதாக அமைந்துகிறது. ஒரு சிறப்பு பொறுத்த ஒரு சின்னதாக தான் இருக்கும் இந்த கோயில. ஆனால் அதீத சிறப்பு. அகஸ்தியரால் பூஜைப்பட்ட லிங்கம் இருக்கின்றது. அமாவாசை பித்ருதோஷம் விளக்குகிறது. இது போன்ற அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த தலத்தினுடைய பெருமை. பாருங்கள், திருமங்கலக்குடியை மங்களாம்பிகை தரிசித்து பிராணநாதேஸ்வரர் தரித்து பிராணனை உயிர் மீட்டு நம்மளுடைய பிராணனும் உயிரோடு பல வருஷம் இருக்கணும்னு நம்ம வேண்டிட்டு அந்த மங்களாம்பிகை அருள் பெற்று செல்வோம். ஓம் சக்தி, ஜெய் வராகி.